என் கல்யாணத்துக்கு யாருமே நல்ல எடுத்து பார்த்து எழுதி வந்துருக்காங்க அண்ணா எனக்கு முன்னூறு பாப்பா இருக்கு அது மட்டும் தாய் அந்த காலத்துல ஆண் பிள்ளைக்கு கல்யாணம் பெண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாலும் இரண்டு சுழற்சி பந்த கல்யாணம் பச்சை முயல் கொண்டு வந்து பந்த கல்யாணம் அண்ணா உனக்கு ஒரே தங்கை இல்லவா ஆமா நீ எப்ப மரத்துல பந்தல் போடுவ எனக்கு முத்தூர் இல்ல அடுத்து என்ன வச்சு வாயிரப்படி பச்சை விட்டு பந்தல் போடுவாங்க ஆமா தென்னவளை கொண்டு வந்து பந்தல் போடுவாங்க அண்ணாவுக்கு ஒரே தங்க இல்லவா இல்லாத படகு வாசலோட போறோம் ஆமா எருக படகு தேர்வு எல்லாரும் போடுறாங்க உண்மைதான் மேல வசதி வாய்ப்புல அந்த ஊர் எல்லை இங்க எதிரும் போடுறாங்க ஒரு காது விட்டு சொன்னால் 16 மைல் ஒரு மைல்னு சொன்னா 1.5 கிலோமீட்டர் தூரம் அந்த காலத்து பேர் உங்களுக்கு தெரியும் ஆகினா என் அண்ணனுக்கு ஒரே தங்கச்சிரவா எனக்கு எத்தனை காத வழி தூரம் எனக்கு பந்தம் வைக்க கிட்டாத ஒரு பந்தம் 20 காத வழி தொட்டானால் பந்தல் எனக்கு 90 காத வழி எனக்கு பந்தல் வைக்கணும் இந்த பந்தல் இருக்குது எந்த மரத்தான பந்தல் சாதாரண தென்னை உலை பந்தலா அண்ணா எனக்கு தேக்கிறல மழை அது மட்டும் கிடையாது தாய் அந்த காலத்துல ஆண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாலும் பெண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாலும் ஒரு வீட்டுல ஒரு வளைகாப்பு நிச்சயமந்தம் நிகழ்ச்சின்னு சொன்னா அந்த காலத்துல வெத்தலை பக்கத்தா மாசத்துக்கு வீட்டுக்கு வாங்க கல்யாணம் பத்திரிகை விதமா மாறி போச்சு ஏதாவது பணத்துக்கு பத்திரிகை மாறி போனாலும் நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் மாறக்கூடாது பார்க்கா தாய் அந்த பத்திரிகை வைத்தோடு நாளை வெத்தலை பாக்கு பழம் வச்சு தான் கொடுக்குறாங்களே இந்த ஊர்ல ஒரு 50 வீடு இருக்குன்னு வச்சுக்கேன் அந்த 50 வீட்டுக்கும் பத்திரிகை கொடுக்கும்போது வெத்தலை பாக்கு பழம் ஸ்வீட் வச்சு கொடுக்கணும் இந்த ஊர்ல எந்த சக்காத்தி ஒரே ஒரு ஆள் விரல் சொல்லி வெறும் வெத்தலை பாக்கு கூட கொடுக்க மாட்டாங்க வெறும் பத்திரிகை அந்த காகிதத்தை எத்தாந்து கொடுக்குறாங்க இந்த ஊர்ல ஏன் சக்காத்தி மக்களுக்கு வெறும் பத்திரிகை நீ யாருக்கெல்லாம் பாக்கி வச்சு அழைப்பு கொடுக்க சின்ன மாடி கோய் கல்யாணம் சொல்லி கப்பலை பார்க்க வேணும் திருமணம் சொல்லி தேரியை பார்க்க வேணும் சித்திரை மாத்திர செல்வ கல்யாணமா தாரி தப்பட்டை குடமுழ ஒக்கடி வேணும் ஆறு சங்கீத மேலத்தோடு கல்யாணம் பண்ணுவதாக அண்ணா கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி சரி இந்த கல்யாண ஏற்பாடு நல்லா தடப்படலாம் நடக்குது மாப்பிள்ளைய பார்த்து இந்த ஊர்லயா சிறுவடை இல்லையா எந்த ஊர்லனாலும் மாப்பிள்ளை பாரு சிறுவடையில பாக்காது ஐயோ இந்த ஊர்ல இருக்கிற தோம மக்கள் எல்லாம் பிஞ்சில பழுத்து போயிருக்குது வேலைக்காவாது இந்த ஊர்ல இருக்கிற தோம பசங்க நெஞ்சில் தான் கொஞ்சம் வரைக்கும் குடிக்கிறான்னு நமக்கு தகாது ஓ அப்ப எங்கதான் கொடுக்கலாம் எங்க ஊர் கோவத்துல கொடு அம்மா பேர பக்கத்துல கூவோம் ஆமா எங்க ஊர்ல கொடு ஏமா ஓ எந்த ஊர்ல இருக்கிற நெஞ்சில இருந்து குச்சி வரைக்கும் குடிக்கிறாங்க உங்க ஊர்ல இருக்கிறவங்க மூத்திரமா குடிக்கிறாங்க எல்லா ஊர்ல குடிக்கிறாங்கம்மா அப்படியே பொட்டி பாம்பா அடிக்கிறாரு பொட்டாட்டி நிறைய பொம்பளைக்கு இப்படிதான் அடக்குற மாதிரி இப்ப வர முடியாது நாங்க சித்தமே பாக்கி
வேலைக்கியா பைத்தியம் வேலைக்கியா அப்புறம் வட்டி வேற என்ன நீ ஆமா மாடியா ஏண்டா நான் யார் யார் எந்த சேர்ந்தவன் சேர்ந்தவன் என் பேர் என்ன என் ஊர் என்ன ஊர் என்ன என்னை விளக்கா விளக்கம் தெரியுமா தெரியா அடி எவ்வளவு அடி அடி ஏய் நீ எவ்வளவு அடி அடி என்னண்ணே அடி ஏய் அடியா ஏண்டா கேட்டு வாங்குற மணியா நீ அடியா என்ன காரணம் நீ அடிச்சதான் சின்ன சாத்திர காசு துரு கொடுப்பாரு அப்ப அடிக்கிறவங்க எது இல்லையா அடிக்கிற விட்டு ரியூ கேட்லாம் கேட்டுட்டா ஆமா மாடியா ஏண்டா நான் எந்த நாட்டு சேர்ந்தவன் சேர்ந்தவன் என் பேர் என்ன பேர் என்ன என் ஊர் என்ன ஊர் என்ன என்னை விளக்கா விளக்கம் டேய் தேவபுர சபை தேவபுர சபை இந்த சபையிலே சபையிலே பெரியவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் தாய் தந்தவர்கள் தாய் தந்தைமார்கள் கல்வியை கற்றுறது ஆமா எத்தனை குருமக்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்காங்க சபையில அமர்ந்திருக்கிறாங்க அந்தவரை விட நம்ம ஓட்டுறோம் ஊர்ந்து முடியாது விளக்கத்தை விளக்கமாக சொல்லுங்க என்னதான் சொன்ன ஒண்ணுமே புரியலையே புரியலையா மாடியா பொருள் எல்லாம் கேக்குறாங்க தெரியல என்ன கேக்குறாங்க புரியுற மாதிரி சொல்லு நான் யார் அடி விளக்கா அக்கா எங்க அக்கா புரியல நீ சொல்றது யார் எங்க அக்கா எங்க பெரிய அக்கா சரி விளக்கா புரியல கர்மால் போய் கர்மால் வந்துருவேன் தண்ணியில நடந்து போய் வருவாங்க அது அவன் சவிக்கிறா நான் கர்மால் போய் கர்மால் வருவேன் ஐயா தேசமெங்க புகையோ தேசமெங்க புகைப்பட்டு கீர்த்தி பெற்ற வையாக கீர்த்தி பெற்ற வையாக என் பெயர் காசிராஜன்